மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நண்பர்களுக்குள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த நகராட்சி பொறுப்பு தலைவியின் மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். போதை ஊசி போட்டுக் கொள்வதில் நண்பர்களாக இருக்கும் இருவருக்கும் இடையே பகை ஏற்பட்டு கொலையில் முடிந்ததன் பின்னணி என்ன? குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் நண்பர் கொலை. நகராட்சி பொறுப்பு தலைவியின் மகனை கைது செய்த காவல்துறை. தலையில் கல்லை போட்டு துடிதுடிக்க உயிரை கொன்றது ஏன்? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகே உள்ள காட்டுப் பகுதியில் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். அதை இவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்து போலீசாருக்கு தகவல் அளிக்க உடனே அங்கு சென்ற அதிகாரிகள் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். கொலை செய்யப்பட்டவர் யார், கொலையாளிகள் யார் என்ற கோணத்தில் விசாரிக்க அதில் கொலை செய்யப்பட்டவர் உசிலம்பட்டி கண்ணன் தியேட்டர் அருகே வசித்து வந்த பால் பாண்டி என்ற இளைஞர் என தெரிய வந்தது. இதனை அடுத்து பால் பாண்டியை கொலை செய்தது யார் என்ற விசாரணையில் அவரின் செல்போன் அழைப்பை ஆய்வு செய்ய அதில் கொலையாளி குறித்த திடுக்கிடும் பின்னணி வெட்ட வெளிச்சமானது. உசிலம்பட்டி நகராட்சி பொறுப்பு தலைவரான தேன்மொழியின் மகன் கவிக்குமாருக்கும் தற்போது கொலையான பால் பாண்டியும் நெருங்கிய நண்பர்கள். கும்பலாக சேர்ந்து அடிக்கடி மது அருந்துவது, போதை ஊசி போட்டுக் கொள்வது என பெற்றோரின் பேச்சை கேட்காமல் ஊர் சுற்றியதாக கூறப்படுகிறது. சம்பவத்தன்றும் அதேதான். வழக்கம் போல இருவரும் மது அருந்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு மாறி மாறி வார்த்தைகளால் தாக்கிக் கொண்டனர். கவிக்குமாரை பால் பாண்டி தகாத வார்த்தைகளால் பேசி தரக்குறைவாக நடத்தியதாக கூறப்படுகிறது. அதில் ஆத்திரமடைந்த கவிக்குமார் பால் பாண்டியை தீர்த்து கட்ட முடிவெடுத்து காட்டு பகுதிக்கு அழைத்துச் சென்று கேசவன் என்ற மற்றொரு நண்பரின் உதவியுடன் வெறிச் செயலில் ஈடுபட்டுள்ளார். மேலும் மது குடிக்க வைத்து பால் பாண்டியை சுயநினைவை இழக்கச் செய்தவர்கள் கீழே தள்ளி கல்லை தூக்கி தலையில் போட்டு கொன்றுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பால் பாண்டியின் செல்போன் எண்ணை டிராக் செய்து கவிக்குமாரை பிடித்து விசாரித்த போது கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உடனிருந்த கேசவனையும் தேடி வருகின்றனர். போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த சம்பவம் உசிலம்பட்டியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.